வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோல ஒரு வெற்றிகரமான ஸ்டார்ட் அப்பை நடத்துறதுக்கு நாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கும் போது நாங்க ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, மக்கள் நம்மளோட ப்ராடக்டை வாங்குவாங்க, நல்ல சேல்ஸ் வரும், நம்மளால நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல மிகப்பெரிய வெற்றியை தரும், இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், நம்முடைய ப்ராடக்ட் ஒரு ஏஐ டூலா இருந்தா வேற கம்பெனிகளும் அதை வாங்குவாங்க, இந்த ஐடியா நிச்சயமா வேலை செய்யும், சூப்பர் மார்க்கெட்டுகளும் நம்மளோட பொருளை விற்கும் என்றெல்லாம் நம்மளுக்குள்ள பெரிய பெரிய நம்பிக்கைகள் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. அதாவது இந்த அசம்ஷன்ஸ், நம்மளோட நம்பிக்கைகள் உண்மையா இல்லையா என்பதை வேகமா வேலிடேட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்படி செய்தாதான் ஒரு ஸ்டார்ட் அப்பை வெற்றிகரமா நடத்த முடியும். ஆகவே இந்த வீடியோல நம்மளோட அசம்ஷன்ஸை எப்படி டெஸ்ட் பண்றது, எங்க பிசினஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறது என்பதை பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன கதை ஒன்றை பார்ப்போம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஃபேஸ்புக் என்னன்னு தெரியும் தானே? ஃபேஸ்புக் இப்போ ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியாவா இருக்குது. ஆனா 2004ல மார்க் ஜக்கர்பர்க், டஸ்டின் மாஸ்கோவிட்ஸ், அடுத்த கிறிஸ் ஹியூஸ் தங்களோட சின்ன ப்ராஜெக்டை சிலிகான் வேலி கொண்டு வந்தப்போ ஃபேஸ்புக் ஒரு பெரிய கம்பெனி கூட இல்லை. அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் யூசர்ஸ் மாத்திரம் தான் பாவிச்சு வந்தாங்க. அதுவும் ஃபேஸ்புக் கிட்ட மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸையும் விட குறைவான ஃபீச்சர்ஸ் தான் இருந்துச்சு. ரெவென்யூவும் ரொம்ப குறைவு தான். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ஃபேஸ்புக்கால முதல் தடவையிலேயே $5 லட்சம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடிஞ்சது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள $12.7 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, ஃபேஸ்புக்கால இதை எப்படி செய்ய முடிஞ்சது? அந்த நேரத்தில் லீடிங் ஆப்பா கூட இல்லை. ஆனா இருந்தாலும் எப்படி இவ்வளோ தொகையை இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுக்க முடிஞ்சிச்சு? ஏனென்றா அவங்க 2 முக்கியமான ஹைபோதசிஸை வேலிடேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வேல்யூ ஹைபோதசிஸையும் growth ஹைபோதசிஸையும். நான் இந்த 2 ஹைபோதசிஸ் பற்றி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரே மாதத்துக்குள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 75% ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெய்ட் மார்க்கெட்டிங்க்கு $1 கூட செலவழிக்காம. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த யூசர்ஸ்ல பாதி பேர் ஒவ்வொரு நாளும் திரும்பி அந்த சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஜக்கர்பர்கும் அவரோட டீமும் சரியான பாதையில் இருக்காங்கன்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதனால தான் அவங்களால இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசம்ஷன்ஸ் மேலே தான் கட்டப்படுது. அதை நாங்கள் லீப் ஆஃப் ஃபெய்த்னு கூட சொல்லலாம். சரியான அசம்ஷன்ஸ் இருந்தா அங்க பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அசம்ஷன்ஸ் தவறா இருந்தா அது உங்க ஸ்டார்ட் அப்புக்கு நேரடியா பெரிய ஆபத்தா மாறும். அதனால தான் நாம என்ன அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். சில ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி யாராவது ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க மாதிரியே நாங்களும் வெற்றி அடையலாம்னு கம்பேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்விக்கியில் மக்கள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணி மக்கள் ஆன்லைனில் சுண்டல் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நம்புறது. ஸோ ஸ்விக்கிக்கு சக்ஸஸ் வந்தது, ஸோ நமக்கும் அதே மாதிரி வரும்னு அசியூம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் மக்கள் சுண்டலை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லையான்னு அதை முன்னாடியே டெஸ்ட் பண்ணாமல் நேராக ஆப்பை பில்ட் பண்ணுறது தான் ரிஸ்க்கு. அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி சக்ஸஸ் ஆன எக்ஸாம்பிளை மட்டும் பேஸ் பண்ணாமல் உங்கள் ஐடியாவையும் டெஸ்ட் பண்ணுங்க, வேலிடேட் பண்ணி பாருங்க. அப்பதான் உண்மையா உங்க ஐடியா வேலை செய்யுமா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, இப்போ நீங்க கேட்பீங்க, சரிப்பா அசம்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்க, ஆனா எப்படி, அதுக்கான வழி என்ன எண்டு? அதுக்கு ஆன்சர் கெட் அவுட் ஆஃப் த பில்டிங். இது டொயோட்டா நிறுவனம் டெக்கேட்ஸா ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபல், கென்சி கென்புட்சு. அதாவது நீங்க உங்க ஆஃபீஸுக்குள்ளேயோ இல்ல வீட்டில் ஏசி ரூம்ல இருந்துகிட்டு எல்லாமே செய்யலாம்னு நினைச்சா அது போதாது. அதோட மற்றவங்க தர்ற ரிப்போர்ட்ஸை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்க முடியாது. நீங்க நேர்ல போய் மார்க்கெட்ல என்ன நடக்குது, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு உங்க கண்ணால பார்க்கணும். பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை நேர்ல சந்திக்கணும். உங்க ப்ராடக்டை பத்தி அவங்க கிட்ட பேசணும். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இல்லை இக்னோர் பண்ணுறாங்களா, அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் உங்களால ரொம்ப வேல்யூபிளான இன்சைட்ஸை கண்டுபிடிக்க முடியும். தேவைன்றா ஒரு புரோட்டோடைப், அதாவது உங்க ப்ராடக்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கிற பேசிக் வெர்ஷன் ஒன்றை ரிலீஸ் பண்ணுங்க. அதை கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லை விட்டுடுறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த மாதிரியான ஃபீட்பேக்கை கவனிச்சிங்கன்னா
அதிலிருந்தே உங்களால ஒரு உண்மையான டிசிஷன் எடுக்க முடியும். ஆனா ஒரு பெரிய தப்பை பண்ணாம பார்த்துக்கோங்க. என்னன்னா 2 பேர்கிட்ட கேட்டோம், அவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு ஆஹா நம்ம ஐடியா டெஃபினட்டா ஹிட்னு நம்பி ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டேட்டாவை வச்சு பெரிய டிசிஷன் எடுத்தா அது அக்யூரேட்டா இருக்கும் வாய்ப்பு குறைவு. அதனால டெஸ்ட் பண்ணுங்க, ஆனா வைடா பண்ணுங்க, டைவர்ஸா பண்ணுங்க. அப்பதான் ஃபீட்பேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கடைசியா நான் சொல்ல போறத இன்வெஸ்டர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஃபேக் growth காமிப்பாங்க. அதாவது நிறைய காசு செலவு பண்ணி பெய்ட் ஆட்ஸ் போடுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரமோட் பண்றது, மெட்ரிக்ஸ்ல டவுன்லோட்ஸை வேகமா கூட்டுறது, இப்படியெல்லாம் செஞ்சு growth கிராஃபை மேலே கூடி கொண்டு போற மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்து இன்வெஸ்டர்ஸும் வாவ் இந்த ஸ்டார்ட் அப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா அங்க ரியல் growth இருக்காது. அந்த ஸ்டார்ட் அப்பை ட்ரை பண்ணவங்கள 90% பேர் முதல் நாள்லயே விட்டு போயிருப்பாங்க. யூசர்ஸ்க்கு எந்த விதமான வேல்யூவும் கிடைச்சிருக்காது, ரெவென்யூவும் இருக்காது, ரிப்பீட் யூசேஜும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்னால் ரியல் growth இருக்காது. ஸோ ஃபவுண்டர்ஸ், நீங்க எப்பவுமே ரியல் வேல்யூவையும் ரியல் growth-ஐயும் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் லாங் டர்ம்ல உங்களை பெரிய வெற்றிக்கு கொண்டு போகும். கடைசியில ஒரு சின்ன பட் வேல்யூபிளான அட்வைஸ் உண்டு. உங்க ஸ்டார்ட் அப்ல ஒரு விஷயம் வேலை செய்யலைன்னா அதுலயே தொடர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வேற வேலை செய்யற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க ஸ்டார்ட் அப்பும் சக்சஸ்ஃபுல்லா வரும், நீங்களும் ஒரு ரியல் ஆண்டர்பிரினரா மாறுவீங்க. ஸோ லீன் ஸ்டார்ட் அப் புக்ல இருக்கிற லீப் சாப்டரை, அதாவது 5வது சாப்டரை என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தா தயங்காம கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். அதோட உங்க வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க என்டர்பிரனர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, take care, keep learning and keep building. Bye friends.